ஆமென். இந்த 2026 முதல் மிட்வீக் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல தேவன் நல்லவராக இருக்கிறாரா? ஆமென். 2025 முழுவதும் தேவன் அற்புதமாய் நம்மை பாதுகாத்தாரே. அவர் அதிசயமாய் நம்ம வழிநடத்தினார். அவர் கரத்தின் அற்புதத்தை அனுதினமும் நம்ம உணர தேவன் கிருபை பாராட்டினார். ஆமென். அதே தேவன் நம்ம மத்தியில் வல்லமையுள்ளவராய், கிரியை செய்கிறவராய், அதிசயங்களை நடப்புகிறவராய் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி தேவனை நோக்கி பார்க்கலாம். எல்லாருடைய கண்களை கொஞ்ச நேரம் மூடி இருக்கட்டும். ஒரு உலகத்தில் அநேக இடங்களில் நம்ம அலைந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்தில் இருக்க போகிறோம். நன்றி அறிதலுடனே இருதயத்திலேருந்து ஒரு வாஞ்சியோடு அவரை நம்ம துதிக்க போகிறோம். இன்னொரு ஆராதனை கிடையாது, இன்னொரு கூடுகை கிடையாது. தேவன் நம்ம வழிநடத்த வந்த கர்த்தரை கொஞ்சம் உயர்த்தி அவர் மகிமைப்படும்படியாய், அவருக்கு பிரியமாய் இருக்கும்படியாய், அவர் விரும்புகிற துதி ஆராதனை இங்கே இருக்கப்படும்படியாய் கொஞ்ச நேரம் அவரை நோக்கி பாருங்க. எல்லாருடைய சிந்தனைகளை போய் பார்த்து அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லலாம். எல்லாருடைய வாயில கொஞ்சம் நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்மையிலே எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையை மட்டுமே எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எண்ண முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் நீங்கள் செய்கிறீங்க. அற்புதமாய் வழிநடத்தி வருகிறீங்க. தேவனுடைய பார்வையில் நாங்கள் அருமையானவர்களாய் காணப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கோ வாழ்ந்தோம், எங்கோ பிறந்தோம், ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அன்பின் கரத்துக்குள்ளாக ஒரே பிள்ளைகள் அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அவரை துதிக்கும்படியான புத்திர சுவிகார ஆவியை நமக்கு கொடுத்து ஒரு பெரிய உரிமையை நமக்கு கொடுத்து வச்சிருக்காரே. அப்பா நமக்கு நன்றி செலுத்தலாமே. அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்த கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பன் எங்களோடு நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனையோ சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்தாலும் தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்க. நாங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் அதிகமாய் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிருபை பாராட்டினீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதிசயத்தின் கரத்தை நாங்கள் அனுதினமும் அனுபவிக்க தேவன் உதவி பாராட்டினீங்க. எத்தனையோ பேர் வாஞ்சித்து இருந்தாங்க இந்த புதிய வருஷத்தை பார்க்கணும்னு, ஆனால் அவர்களுக்கு இந்த வருஷம் கொடுக்கப்படலை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் கிருபையாய் இன்னும் இந்த மரம் இருக்கட்டும் சொல்லி தேவன் நம்மளை இந்த சபையில் நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார். இந்த தேசத்திலே உயிருள்ள சாட்சியாய் தேவன் வைத்து வைத்திருக்கிறார். சமாதானமாய் வாழும்படியா தேவ கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்பா நன்றின்னு சொல்லுவோமே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நீங்க கொடுத்த சுக பல ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவன் இத்தனை உலகத்தில் எத்தனையோ வியாதிகள் உலகத்தில் மூலம் இருக்கும்போது தேவன் எங்களுக்கு அற்புதமாய் நீங்க சுகமாய் இருக்க பண்ணீங்க. நல்ல எங்களுக்கு நாங்கள் ஓடும்படியான கால்களை கொடுத்தீங்க. நாங்கள் செய்ய காரியங்களை எங்களை வாக்கிய பண்ணினீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தையும், கிருபையின் மேல கிருபையும், மகிமையின் மேல மகிமையும் எங்களை அனுதினம் நீங்க பொழிய பண்ணீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த மாதிரி பாக்கியம் அநேகருக்கு கொடுக்கப்படலை. இது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு. நம்மேல் அவர் நோக்கமாக இருந்து நம்மை இன்னும் மட்டுமா இந்த ஜீவனிலோ தேசத்தில் வாழும்படியான கிருபை பாராட்ட இருக்கிறார். ஆமென். தேவனுடைய சொல்லி கேட்கலாம். அப்பா தேவனை எங்களை இங்கே பரிசுத்தப்படுத்துங்க. தேவனை துதிக்கிற துதி எங்கள் வாயில் வருது. எங்களுள்ள அசுத்தங்களை தேவன் நீக்கி போடுங்க அப்பா. எங்களுள்ள மாமிச எண்ணங்களை நீங்க நீக்கி போடுங்க. எங்களுடைய அவிசுவாச சிந்தனைகளை, நம்பிக்கையற்ற பேச்சுக்களை, தேவனுக்கு தகுதி இல்லாத நாங்கள் சிந்தித்த எங்களை சிந்தனைகளை தேவன் எங்கள் மாற்றும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். புதுப்பிக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தேவன் அந்த அசடுகளை, கழிவுகளை எங்களை நீக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு தடை உண்டாக்குகிற, தேவனுடைய பிரசன்னத்துக்கு தடை உண்டாக்குகிற எந்த பாவம் எங்களிலிருந்து நீக்கப்படும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. தேவாவியானவர் நீங்கள் செயல்படுவீராக. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க விடுதலை உண்டு நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் நுகங்களை முறிக்கும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. கட்டுகளை அவருக்கும் என்ன அறிந்திருக்கிறோம். தேவ ஆவியானுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இருக்கும்படியே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எங்கள் இடத்துல இறங்குங்க. எங்களை தகுதிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும் எல்லாரும் போகலாமே வல்லவரே பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சியுள்ள தாகமுள்ள ஆத்மாக்களை திருப்பி பண்ணுகிற தேவ ஆவியானுடைய பிரசனம் எங்களதில் இடைப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் விருதாவாய் வரவில்லை. தேவனுடைய பிரசனத்தை தொடுதலை நாங்கள் அணுதலும் அனுபவிக்க எங்களை கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, நீங்கள் நின்று இந்த ஆராதனையையும் ஒவ்வொரு பகுதியிலும் ஆசீர்வதித்தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை பலப்படுத்துறதுக்காக, எங்களை தகுதிப்படுத்துனதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மீதியான உங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஆமென். ஏமேன். கர்த்தர் நல்லவர். ஏமேன். கர்த்தரை பவுற்றி பாடி அவர் இதுவரை நடத்தி குறைவில்லாமல் நம்மளை வளைத்து வந்தார். மகிழ்வை தந்த தேவனை உயர்த்தி பாடி அவளை மகிமைப்படுத்தலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினே முன்பலத்தா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினே முன்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்தி எல்லாரும் சத்தமாய் நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து மரங்களை தந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை
வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. எல்லாரும் கரங்களை தட்டி அவர் நடிச்சதான் அவர் அணு தினமும் நம்ம கிருபைகளை தந்து நம்ம புதிய வழிகளை நடத்துகிற நல்ல கர்த்தர். ஆமென். அபிஷேகம் தந்து நம்ம அனுதினமும் நடத்துகிறார், நம்ம நிலைநிறுத்த வைத்திருக்கிறார். ஆபத்து நாட்களில் அனுகூலமான துணையாய் இருந்தார். ஆமென். தேவன் அரணாய் கோட்டனாய் பலமாய் நமக்கு இருந்தார். ஆமென். அது மட்டும் இல்லை, நம்ம உழன்று போன நேரங்கள்லாம் ஒரு முட்டு சந்து போல தவித்து போன நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து உயிர்ப்பித்து நம்மளை நிலைநிறுத்துகிறார். ஏமே அது எடுத்து எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது. ஒரு 2026 எப்படி இருக்குன்னு தெரியாதா? தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது, அதை பிடித்து கொண்டு போகிறது எதையும் கடக்க தேவன் கிருபை செய்வார். ஏமே எல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். எல்லாரும் முடிந்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 48:17 எல்லாரும் வாசிக்க போகிறோம். நம்ம ஏசாயாவின் புஸ்தகம் 48:17 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னவா பிரயோஜனமான வழியை நமக்கு போதித்துறேன். வழி எதுன்னு போதிக்கிறார், எது பிரயோஜனமானதுன்னு. அதுக்கு என்ன பண்ணுறான்? அவரே நம்மை நடத்தியும் சொல்லுகிறார். ஏமேன். எத்தனை அற்புதமான கர்த்தர். ஏமேன். அதில் வசனம் ஆரம்பமே அப்படி அருமையாக இருக்கும் பாருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறதாவது. எத்தனை அதிகாரமுள்ள ஒரு வார்த்தை. ஏன்னா நமக்கு போதித்து வழி நடத்துகிற நல்ல கர்த்தர். எல்லாரும் கரங்களை விட்டு அப்பா நன்றி செலுத்துகிறோம். தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் கொடுத்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வாக்குகளை பிடித்து நாங்கள் முன்சலைங்களுக்கு எது தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏமேன். வாக்குரைத்தவர் பொய்யறையாதவர். ஏமேன். வாக்கு அதை நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடி நாம் நாமத்தை மேம்படுத்தலாம். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் நமக்கு இருக்கிறது. ஆமென்.
எழுப்பியதே. அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறினே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அப்பா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எத்தனை அற்புதமான தேவன் அவர், எத்தனை அதிசயமாய் நம்ம வழிநடத்துகிறார். அவருடைய வாக்குகள் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் ஊடாக அது சென்று அதனுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. ஆமென். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். தாமதமானாலும் நம்புகிறதற்கு ஏதுல்லா சூழ்நிலையிலும் ஆனால் கால நிறைவேறின போது தேவன் அதை ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேற்றினார். யோசேப்புக்கு வாக்கு கொடுத்தார். காரியங்கள் மாறுதலாக இருந்த பொழுதும் ஆனால் தேவனின் குறித்த நேரங்களிலே அதை நிறைவேற்றினார். தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார். சரியான நேரங்களிலே அவனை உயர்த்தி தேவன் மகிமைப்படுத்தினார். இவங்க 3 பேருக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு உறவு இருந்துச்சுன்னா, தேவனுடைய வார்த்தை அவர்கள் விசுவாசித்தார்கள், அதற்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள், அதன் மேலே அசையாத நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருந்தது. இவை எல்லாவற்றுக்கும் முன்னாலும் எந்த சூழ்நிலையும் தேவனை விட்டு விலகவில்லை. அந்த இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் நேரம் கரங்களை உழைத்து, அப்பா அந்த விதமான ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா, அந்த விதமான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தை விருதாவாய் வரவில்லை, எங்களை உயிர்ப்பிக்கிறதா எங்களை உருவாக்குறதற்காக வந்ததுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. அந்த வார்த்தையின் மேலே ஒரு அசையாத நம்பிக்கை, ஒரு திடமான நம்பிக்கை, நான் அசைக்க முடியாத ஒரு பற்று, ஒரு ஈர்ப்பு இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு கீழாய் நாங்கள் செயல்பட தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அவர் சொல்றாரு, நம்முடைய மனுஷ சிந்தனைகளை விட்டுட்டு தேவனுடைய சார்பில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். பாடல் வரி இப்படியா சொல்லுங்க, நாத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புகிறது உம்மாலேயாகும். உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். இதயத்திலிருந்து வரட்டுமே, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே அழைக்கலமே, என் நலனே
அசைவுற விட மாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற விட மாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் பாட சொல்லாமே. அப்பா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறோம். அப்பா உம்மை நோக்கி என்னோட ஆத்மா இளைப்பாறு இருக்கிறோம். அநேக நேரங்களில் எங்களை சுய புத்தியின் மேலே அநேக நேரங்கள் சார்ந்து விடுகிறோம். சுய அனுபவங்கள் மேலே அநேக நேரங்கள் சார்ந்து விடுகிறோம். உலகத்தின் மேலே, உலக ஆசபாசங்கள் மேலே அநேக நேரங்களில் நாங்கள் சார்ந்து விடுறோம். அப்பா உண்மையே நம்பி உம்முடைய எங்கள் ஆத்மாவிலே இளைப்பாறை எங்களை கிருபை தரும்படியே நாங்கள் வேண்டிக்கிறோம். ஐயா உம்மிடத்திலிருந்து அற்புதங்களை பெறும் வரை ஒரு அமைதி இருக்க தேவன் எங்களை கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீதிமொழிகள் 3:5-6 இப்படியா சொல்கிறது, உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளை அவரிடத்தில் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். ஏமேன். நம்முடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிற கர்த்தர் அவர் தான். நம்ம கொஞ்ச நேரம் அவர்கிட்ட அர்ப்பணிக்கலாம்ப்பா. தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒரு இருதயத்தின் வாஞ்சையில் மட்டும் இல்லை, தேவ கிருபையை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. நல் விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் அல்லவோ, நல் எண்ணங்களை தேவன் நிறைவேற்றுகிற தேவன் அல்லவோ, தேவ கிருபைகளை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. சகலத்தையும் நாங்கள் தாண்ட தேவனுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. உலகத்தின் அழுத்தங்களை தாண்ட தேவனுக்கு கிருபை தருவீராக. தேவன் தாமே சுய புத்தி மேலே சாராமல் தேவ கிருபையிலே இருக்க தேவனுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. சாட்சியாக வாழ, சாத்தானை எதிர்த்திருக்க, பொல்லாங்கானை ஜெயிக்க, சோதனையை மேற்கொள்ள, பரிசுத்த வாழ்வு வாழ, தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் அனுபவிக்க தேவ கிருபை வேணும். கொஞ்ச நேரம் தேவனை கேப்பா, எங்களுக்கு ஒத்தாசைப்படுங்க. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. உண்மை மகிமைப்படுத்துகிற உங்களுடைய பிள்ளைகளாய் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவ கிருபை நாளங்களை நிறைக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்ப தகுதியில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கோம்ப்பா. தேவ கிருபை நாளை நினைத்து இடைக்கட்டும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தாழ்மையுள்ளவர் மேலே தங்குகிற கிருபை. கொஞ்ச நேரம் அவர் நோக்கி பார்க்கலாமே.
கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தின் வாஞ்ச ஏக்கம் தாகம் எல்லாம் தெய்வன் என் நாமத்தை மகிமைப்படுத்ததாக இருக்கட்டும் பாப்பா. எங்கள் மத்தியிலே தெய்வன் நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எந்தெந்த இடத்துலலாம் டீல் பண்ணுறோமோ, எங்கெங்கே போய் செயல்படுகிறோமோ, அந்த இடத்துல தேவனுடைய வாசனையை நாங்கள் பரப்புகிறவர்களாக இருக்க தெய்வங்களை கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. முழுவதுமாக என்னுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய விருப்பம் இல்லை, தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் அனுதினம் நடக்க தேவனுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான வழிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். 2025ஆம் ஆண்டை கடக்க தேவன் கிருபை செய்தார். இந்த 2026ஆம் ஆண்டை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஆமென். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் கடக்க செய்து மாத்திரமல்ல, புதிய ஆண்டை கொடுத்து புதிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். சபைக்கு வாக்குத்தத்தம், நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான வாக்குத்தத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தை கொடுத்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பாதி வேலை விட்டுட்டு போகிறவர் அல்ல. ஆமென். முகமாய் அவரை சந்திக்கும் வரை அவர் நம்மை கரத்தை பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் வாக்குத்தத்தங்களை வேதம் சொல்லி வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. ஆமென். எல்லா சூழ்நிலை நம்மளை பேசி நடத்துகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஆமென். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். தகப்பன் தாயை தேற்றுவது போல ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்து நடத்துகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். இந்த தேவனை தெய்வமாக கொண்டு நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆமென்.
பொதுவான ஜெப குறிப்புகளுக்காக நாம் கடந்து செல்லலாம். நாம் ஜெபிக்கலாம். முதலாவது ஜெப குறிப்பு நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்திய தேசத்தில் ஜனநாயகம், மதச்சார்பின்மை, அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். தேசத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தெரியும். எல்லா இடத்துலையுமே என்ன காரியங்கள் நடக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேசத்தின் நீதி நிலைநாட்டப்படும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சபைகள், தேவ ஊழியர்கள் பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ ஜனங்கள் விடுதலோடு ஆராதிக்க வேண்டும். ஆமென். சகல ஜனங்கள் தங்கள் தேவ தொழுது கொள்வோம். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றுக்குள்ள சதாக்கள் நாம் தொழுது கொள்ள முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு சத்துரு போராடுகிறான். நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க அவருடைய பிள்ளைகளாக நாம் விடுதலோடு ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் எலெக்ஷனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டோடைய பிள்ளைகளாக நீங்களான அதற்காக உத்தரவாதம் எடுத்து நாம் ஜெபிக்கணும். அதற்காக ஜெபிக்கலாம். தேசத்திற்காக ஜெபிப்போம். தேசத்தை ஆளுகின்ற தலைவர்கள் ரட்சிப்புக்காகவும். இந்த தேசம் தேவனை கண்டுகொள்ள வேண்டும். இந்த மிடில் ஈஸ்டுகளில் நடக்கிற சில காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் மட்டும் நம்ம இந்த தேசத்தில் வைத்திருப்பது இந்த தேசத்திற்காக. ஆமென். இந்த தேசத்துக்கு உத்தரவாதம் எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்கலாம். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக இந்த தேசத்திலும் இந்த மிடில் ஈஸ்டுகளில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் எல்லாரும் நாம் இணைந்து ஜெபிக்கலாம். வேதம் சொல்லுகிறது 2 நாளாகம் 7:14 என்னாமல் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்தால், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். ஆண்டோட பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டோட சமயத்தை நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும்போது கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வளர்க்கிறோம். ஆமென். எந்த ஒரு தலைவரும் தேசத்துக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. நம் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் தான் சமாதானத்தை கொடு என்றால் அவர் தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். உலகத்தில் எல்லா ராஜாக்களையும் ஆளுகிற தேவன் அவர் தான் சமாதானத்தை கொடுக்க வேண்டும். ஒன்று தான், நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்ம நாம் பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார். நீதிமான்கள் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனதாக இருக்குது. நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, கிருபையின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய முதலாவது ஆண்டவரே மிட்வீக் சர்வீஸுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டை காண செய்த அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாக்கு தத்தங்கள் தந்தி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கரத்தை பிடித்து நடத்த போகிற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரையும் இடத்தில் வருவான்னு சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஒரு குடும்பமாக ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தந்த நல்ல தேசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனை இந்திய தேசத்தில் காணப்படும் எல்லா சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிற ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் ஆண்டவரே சோதரும் தெய்வீக சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் குழப்பமான சூழ்நிலைகள் மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு ஆண்டவர் விசேஷத்தை ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்டும் காணாமல் இருக்க எல்லா போக்குகள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாயமாலங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் என்பதை தேசத்தில் விளங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே தேசத்தை நடத்த கர்த்தர் தாமே ஆண்டவரே அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனை உள்ளதென்று இல்லதென்று ஆண்டவரை கண்டிக்கத்தக்க ஆண்டவரே மனப்பக்குவத்தை தலைவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை உமது கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோப்பா. 142 கோடி ஜனங்கள் இந்த தேசங்கள் ஆண்டவரே, அப்பா பக்தியுள்ள ஜனங்கள் ஆண்டவரே, தேவனை தேடுகிற ஜனங்கள் ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்ட எங்கள் தேவன் ஆண்டவரே, எங்கள் ஜனத்தை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் ஆண்டவரே, இந்திய தேசத்தின் எல்லைகள் கல்வார் ரத்தம் தெளித்து ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்ட தேசம் ஆண்டவரே, உமது அக்னி எங்கள் தேசத்தில் போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் தகப்பனை சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எல்லா காரியங்களும் நீங்க அறிந்திருக்க ஆண்டவரே, உம்மை விடுதலோடு ஆராதிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் விடுதலோடு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மத வெறியின் ஆவிகள் ஆண்டவரே, இன வெறியை தூண்டுகிற ஆவிகள், ரத்தம் சிந்த பண்ணுகிற ஆவிகள், அந்த கிரிகள் முடக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரே தேவன் என்று ஆண்டவரின் தேசம் அறியத்தக்கதாக எலியாவின் கால எழுப்புதலை எங்கள் தேசத்தில் ஊற்றப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பன், இந்த தேசத்தில் எங்களை கொண்டு வந்திருக்க நோக்கம் உண்டு ஆண்டவரே, எங்களை வைத்திருப்பதற்கு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. இந்த தேசத்திற்காக நாங்கள் திறப்பு நின்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் அருவருப்புகளை தேவன் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
நாங்கள் கண்டுகொண்டது ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவரே இந்த ஜனங்கள் அனுபவிக்க ஜெபிக்கிறோம்ப்பா. சொப்பனங்கள் தரிசனம் மூலமை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடவையாக உம்மை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த யூஏ தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவனது மிடில் ஈஸ்டின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யுத்தங்களை ஓய பண்ணுகிற நீர் ஆண்டவரே. ராட்சாக்களை தள்ளி ராட்சாக்கள் ஏற்படுத்தும் நீர் ஆண்டவரே. சகல அதிகாரமுடைய தேவன் ஆண்டவரே. தகப்பன், இந்த மிடில் ஈஸ்டில் ஒரு தெய்வீக சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பன், இந்த தேசத்தின் குடிகள் ஆண்டவர் நாங்கள் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுள்ள சபைகளுக்குள்ள ஆண்டவரே ஒரு மனம் ஐக்கியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபையாக நாங்கள் இணைந்து ஜெபிக்க தேவராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி நாம் நன்றி என்று சொல்லுவோம். அடுத்து நாம் சபைக்காக ஜெபிக்கலாம். வேதம் சொல்கிறது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்கள் எல்லா உபத்திரவங்களும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சங்கீதம் 34 நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 4:7 சொல்லும்போது எல்லாவற்றுக்கும் முடிவு சமமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி. ஆமென். இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை திட்டம் தெளிவாய் அறிவித்துக் கொண்டிருக்குது. நீங்கள் நான் ஜெபிப்பதற்கு நாம் என்ன சொல்லணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். அவர் பேதுரு சொல்லும்போது ஜாக்கிரதை என்ன, அந்த அளவுக்கு ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும்னு தான் நாம் ஜாக்கிரதையாக ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு ஆபத்து விபத்துக்கு எப்படி நம்ம ஜாக்கிரதை இருக்குமோ அதை காட்டிலும் தேவ பிள்ளைகளாக நீங்கள் நானும் ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதை இருக்க வேண்டும். ஜெபம் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆமென். நம் ஆண்டவரை ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சபையை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கர்த்தர் தந்த நல்ல ஊழியக்காரர்களுக்காய், குடும்பங்களுக்காய், அது மாத்திரமில்லை விசுவாச குடும்பங்களுக்காய் ஜெபிப்போம். அது மாத்திரம் நாம் ஜெபிக்க வேண்டிய முதலாவது நல்ல ஒரு காரியம்னு கேட்டால் நம் சபைக்கு ஒரு சொந்த இடம் வேண்டும். ஆமென். என்றால் நமக்கு எல்லா நெருக்கங்களையும் அவங்க நம்மள்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த நெருக்கங்கள் கடந்து செல்லும்போது கர்த்தர் வேதம் சொல்கிறது, எனக்குண்டான நெருக்கத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு என்று சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு விசாலமான இடத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் நானும் விடுதலோடு கூட ஆராதிக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். எல்லா கேர்சலை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தின்படி கர்த்தர் பிரயோஜனமாக இருக்கிற போதித்து நம்முடைய சபையை, நம் குடும்பங்களை நம்மை நடத்தும்படியாக நாம் எல்லாரும் நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, கிருபையுள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வனாந்தர தேசத்தில் ஆண்டவர் நீர் கொடுத்த நல்ல சபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 43 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஜீவ நூறொற்றை தந்த ஆண்டவரே, அநேகரை கட்டி எழுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பன், எங்கள் போதகருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தலைமை போதகருக்காய் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். உதவி போதகர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. முன்னின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சுவிசேஷர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முது பரிசுத்த ஆவினால் அபிஷேகத்தால் நிறைத்த ஆண்டவரே, அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பேதுருவை நேல்பட்ட போது அற்புதம் நடந்து போல் ஆண்டவரே, முன்னின்று ஊழியம் செய்ய கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா கேர்சலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் தேவராட்சியை கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ராஜா ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை ஆண்டவரே, நாங்கள் இணைந்து செயல்பட கர்த்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்ப ஜெபங்களை ஆசுவதுங்க, எல்லா கேர்சலை ஆசுவதுங்க ஆண்டவரே. உமல்குன் சபை ஆசுவதுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆத்துமாக்களை திரளாய் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் தகப்பனே, எங்கள் சபைக்காரர் சொந்த இடத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், எத்தனையோ ஆண்டுகளாக நாங்கள் சபையாராக இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. பூமி அதன் நிறவும் கர்த்தாவை உம்முடையது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க அந்த சொந்த இடத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஏற்ற நேரத்தில் அந்த இடத்தை எங்களுக்கு நீர் தரப்புகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதில் ஆலயத்தை கட்டி ஆண்டவரே, நாங்கள் ஆவையோடு உண்மையோடு ஆராதிக்க போகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அந்நிய கண்கள் அல்ல ஆண்டவரே, எங்கள் சொந்த கண்கள் அதை காணுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே. இந்த 2026 நன்மையால் முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கரத்தை பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. பிரயோஜனமாக இருக்கிறவங்களுக்கு போதித்து உங்களை நடத்த வேண்டிய நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் சபை, எங்கள் குடும்பங்களை ஆண்டவரையாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினர் உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் நடத்தினீர் போதுமான இருப்பதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையில் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி நன்றி என்று சொல்லும். இப்பொழுதும்
நாம் வேத வசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். கண்களை மூடினவர்களாக தேவ சமூகத்தில் வார்த்தைக்காக காத்திருப்போம். ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற தெய்வமாய் நீர் காணப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் தெளிவாக எங்கள் இருதயங்களோடு சிந்தனைகளோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த மாலை நேரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துங்கிற பேசுகிற தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாளிலும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு பாராட்டியிருக்கிற அவருடைய அளவில்லாத கிருபைகளுக்காய், இரக்கத்திற்காய், தயவுக்காய் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளின் தியானத்துக்கு இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தேவனின் நோக்கத்தில் நடப்பது. வாக்கிங் இன் காட்ஸ் பர்பஸ். ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு முன்பாக போவதற்கு முன்பதாக நம்ம ஒரு விஷயம், இந்த ஆண்டிலே நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்கு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த வசனத்துக்கும் ஆதாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4-5 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிற வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை பிரயோஜனமாய் இருக்கிற ஒரு பாதையிலே போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு தியான வசனம் சொல்லுகிறது சுய புத்தியின் மேல் சாராமல். அப்போ நம்ம சுய புத்தியின் மேல் சாராமல் இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவருடைய பாதையிலே, ஆண்டவருடைய வசனத்திலே சார்ந்து ஆண்டவர் நடத்துகிற அந்த பாதையிலே நடக்க வேண்டும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. உங்களது எல்லாத்தில் ஒரு கேள்வி, நம்ம வாக்குத்தத்த வசனங்களை ஜெபத்தோடு கூட எடுக்கிறோம். ஜெபித்து நீங்கள் வேதத்தை தியானித்து சொந்தமாக எடுத்திருப்போம். ஜெபித்து கொண்டு வந்து எடுக்கிறோம். எடுக்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் நினச்சிங்க? அப்படி வருதா இல்லையா? யாருக்குமே வரலையா? அப்போனா எல்லாருக்குமே ரொம்ப ஜெபித்து வந்து ஆண்டவர் கரெக்டாக சொல்லிட்டார். ஆண்டவர் கரெக்டாக தான் சொல்லுவார். ஆனால் நமக்கு என்னென்னா, நம்ம எப்போவுமே ஒரு எக்ஸ்பெக்டோட, ஒரு ப்ரிஜுடிஸோட அல்லது ஒரு ப்ரீ பிளான்டோட ஆண்டவர் இதை குறித்து அல்லது இந்த காரியத்தை குறித்து வாக்குத்தத்தம் கொடுப்பாரானா நலமாக இருக்கும்ன்று நம்ம எதிர்பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவன் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். அப்போ அப்படி காரியத்தை அவர் அறிந்து நமக்கு என்ன தேவை என்று சொல்லி கொடுக்கிறார். ஆனால் நமக்கு எப்போ பார்த்தாலும் என்னென்னா, நமக்கு என்ன தேவை என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எதை கொடுத்தால் சரியாயிருப்பான் என்று சொல்லி. அப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கிற பொழுது நம்ம முதலாவது காரியம் தேவனின் நோக்கத்தில் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல தேவனுடைய நோக்கம் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பர்பஸ். முதலாவது தேவனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய நோக்கத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? நன்றாக கவனித்து பாருங்கள். ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கின பொழுது அந்த கிரியேஷன்லேருந்து பாருங்கள், ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் நோக்கம் இல்லாமல் அல்லது ஒரு திட்டம் இல்லாமல் எந்த காரியத்தையும் அவர் செய்கிறதே இல்லை. அவர் சிருஷ்டிக்கிறது முதற்கொண்டு ஒவ்வொன்றாய் செய்து கொண்டே வருகிறார். எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டார். உண்டாக்குறதுக்கு பிற்பாடு அவர் யோசிக்கிறார், இவ்வளவு உண்டாகிவிட்டது, இது ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி என்று சொல்லித்தான் ஆளுவதற்குத்தான் மனிதனை உண்டாக்கினார். ஒன்று, அவர் உண்டாக்கின அனைத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும். இன்னொன்று, அவர் உறவு கொள்ள வேண்டும். அவர் உறவு கொள்ள விரும்புகிற ஆண்டவர். அப்போ மனிதனை உண்டாக்கி அவனோடு உறவு கொள்ளும்படியாக வைத்து, ஏதேன் தோட்டத்திலே வைத்து சகலத்தையும் கொடுத்து அவர் தினமும் அவனோடு கூட உறவு கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்கள், அவர் எவ்வளவு திட்டத்தை வைத்து ஒரு மனிதனை உண்டாக்கி உருவாக்குகிறார். அப்போது அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதே போல் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்கின பொழுது தாயின் கருவிலே எலும்புகள் உருவாக்க முன்பதே அவருடைய கண்கள் கண்டது என்று வேதம் சொல்கிறது. பெரிய ஒரு திட்டத்தோடு கூட ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்போ அவர் எனக்காய் அல்லது உங்களுக்காய், நம் ஒவ்வொருவருக்காய் ஆண்டவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ளாமல் ஓடிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்ம சுய இச்சையின்படி அல்லது சுய புத்தியின் மேல் சார்ந்து அநேக காரியங்களுக்காய் ஓடுவோம். அப்போ உலக காரியங்களுக்காய் ஓடக்கூடாதா? வேலைக்காய் ஓடக்கூடாதா? வேலை செய்யக்கூடாதா? சம்பாதிக்கக்கூடாதா? சேர்த்து வைக்கக்கூடாதா? இது எல்லாம் தேவை.
ஆனால் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாய் என்ன தேவை, நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன தேவை, நித்தியத்துக்கானதை என்ன தேவை, இந்த வாழ்வுக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறதே அதுக்கு அடுத்து என்ன தேவை என்பதை குறித்து எந்த அளவுக்கு சிந்தித்து ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு கூட என்னை உருவாக்கி இருக்கிறார் என்கிற காரியத்திலே நாம் எந்த அளவுக்கு ஓடுகிறோம், அல்லது எந்த அளவுக்கு ஆண்டவர் நடத்துகிற அந்த பாதையிலே நடக்கிறோம். அப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார், ரட்சித்தார், அவர் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார், அவர்தான் மூலைக்கல், அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. அப்போ அவர் நம்மை குறித்து கட்டுகிற பொழுது நீங்களும் நானும் ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி பேதுரு எழுதுகிற பொழுது எழுதுகிறார். அடுத்து அது மாத்திரமல்ல, நம்ம தொடர்ந்து அவர் சொல்லுகிற பொழுது ஆவிக்கேற்ற மாளிகையாய் நம்மை குறித்து கட்டப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார். அப்போ பாருங்க, நம்முடைய முதலாவது நோக்கம், ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற ஒரு நோக்கம் பார்த்திங்கன்னா சாங்டிஃபிகேஷன், நம்மளை பரிசுத்தப்படுத்துவது. பரிசுத்தப்படுத்துவது, பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாய் நம்மை நடத்துவது என்பது தேவனுடைய நோக்கம். அப்படியே பாவத்தில் விழுந்து கிடந்த நம்மை ஆண்டவர் ஒரு நாள் தேடி வந்தார், ரட்சித்தார், மீட்டெடுத்தார், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார். அப்போது அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காரியத்தை குறித்து நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் வாழ்கிற பொழுது அனுதினமும் எவ்வளவு கரைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம், என்னுடைய மகன் ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து விட மாட்டானா என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட இருக்கிறார். விலையேறப்பட்ட தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு நாள் அனுதின வாழ்க்கையில நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறவளாய் இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய நோக்கம் என்ன? முதலாவது நம்ம ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அது மாத்திரமல்ல, அப்படியே ஒரு கல்லை போல அப்படியே நம்ம இருக்கல, ஜீவனுள்ள கற்களாய் இருக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய ஆலயத்திலே நம்ம கட்டப்பட்டு வருகிற பொழுது அவருடைய ஏற்ற மாளிகையாய் அவர் நினைக்கிற பிரகாரம் கட்டப்படுகிற பொழுது நம்ம ஜீவனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். லைஃப்பில் ஜீவனோடு இருக்கிறதுன்னு உயிரோடு இருக்கிற காரியத்தை குறித்து சொல்லவில்லை. ஆத்மா ஜீவனுள்ளதாக இருக்கிறதா அல்லது மடிந்து போய் இருக்கிறதா என்பது உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்குத்தான் தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்வை குறித்ததான காரியத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த காரியத்தை குறித்து நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நடத்துகிற வழியிலே நடத்தி நித்தியத்துக்கு நேராய் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி, விருப்பத்தின்படி நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நோக்கத்தை நிறைவேற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சுய புத்தியின் மேல் அல்ல, அவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தின் மேல், அவருடைய நோக்கத்தின் மேல் விருப்பமுள்ள வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவை பரிசுத்தம். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் விரும்புகிறார். அந்த ஒரு காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? அடுத்து ஜீவனுடையவர்களாக இருக்கிறோமா? அந்த ஜீவன், அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஜீவனுள்ளவர்களாக இருப்போம். அதிலே நம்ம எந்த அளவிலே இருக்கிறோம்? அடுத்து ஆண்டவன் உங்களையும் என்னையும் ஒரு நல்ல ஒரு மாளிகையாய் கட்ட வேண்டும் என்று, ஆவிக்குரிய மாளிகையை அவர் விரும்புகிற, அவர் வாசம் பண்ணுகிற ஒரு மாளிகையாய் ஆண்டவர் நம்மை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த நோக்கத்திலே நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? அடுத்து அது மாத்திரமல்ல, ஒருவேளை காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம், ஜென்டைல்ஸ், நமக்கு தகுதியே இல்லாத நிலைமையில் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்த பொழுது ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நம்மை மாற்றியிருக்கிறார். எவ்வளோ பெரிய கூட்டம்! அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்து ஒரு பரிசுத்த கூட்டமாய் ஆண்டவர் உங்களையும் என்னை மாற்றியிருக்கிறாரே. ஆண்டவர் விரும்புகிற காரியம் நீங்களும் நானும் அவருக்கு ஒரு பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதே போல் இல்லை, அவருக்கு ஆராதனை செய்கிறவளாய், துதி ஸ்தோத்திரங்களை செய்கிறவளாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய இந்த நோக்கத்திலே நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்கிறதை இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ஆண்டு முழுவதும் நம்ம ஓடுகிற ஓட்டத்திலே சரி செய்யப்பட வேண்டிய இடங்களையெல்லாம் ஆரம்பத்திலே சரி செய்து ஆண்டவருடைய ஒத்தாசைக்கு, ஆண்டவருடைய வழிநடத்தலோடு கூட
நம்முடைய சுயத்தின் மேல் அல்ல. இது எல்லாத்திலையும் விருப்பதற்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு விருப்பப்பட்டாலும் ஆண்டவருடைய கிருபையும் ஒத்தாசையும் இல்லாவிட்டால் ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவிப்பது மிக மிக கடினம். இந்த உலகத்தில் பாவம் எங்கும் நிறைந்திருக்கிறது. நம்ம பாக்கெட்லேயே வந்தாச்சு, கைகளிலே இருக்கிறது, போகிற இடங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே, அல்லது நம்ம பார்க்கிறதுல பார்வையிலே, எல்லா விதத்திலும் மாறிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே நம்முடைய இருதயம் கரைபட்டு விடாதபடிக்கு ஆண்டவர் ஒத்தாசை செய்ய வேண்டும். அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்த கூட்டமாய், ஒரு பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆரம்பத்திலே நம்மை சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நித்தியத்துக்கு நேராய் அவர் விரும்புகிற அவருடைய நோக்கத்தை செய்கிறவளாய் இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவதாக, அப்போ இந்த காரியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட ஒரு சித்தம் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. ஆண்டவருக்கு நம்மை குறித்தான ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்போ இந்த நம்முடைய நோக்கத்தையும் ஆண்டவருடைய நோக்கத்தையும் ஒன்றாய் இணைக்க வேண்டும். அவருடைய நோக்கத்தை அவர் மாற்றுகிறதில்லை, ஆனால் நம்முடைய நோக்கம் நம்முடைய இஷ்டத்துக்கு ஓடுகிறது. இரண்டாவது நம்ம செய்ய வேண்டிய அலைனிங் அவர் வில் வித் ஹிஸ் வில் அல்லது காட்ஸ் வில். நம்முடைய நோக்கத்தை அல்லது நம்முடைய சித்தத்தை அல்லது விருப்பத்தை ஆண்டவரோடு சித்தத்தோடு கூட விருப்பத்தோடு கூட நாம் இணைக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நன்றாய் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை குறித்தான ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தோடு கூட நோக்கத்தோடு கூட நாம் இணைந்து செயல்படுகிறவர்களாய் நம்முடைய நோக்கத்தை அல்லது நம்முடைய சித்தத்தை அவருக்கு நேராய் அவர் வைத்திருக்கிற காரியத்தில் இணைக்க வேண்டும். அது அவ்வளோ சாதாரணமான காரியம் இல்லை. நான் விரும்புகிறதை அவர் விரும்புகிறதில்லை அநேக காரியங்களிலே. ஏனால் அவர் என்னத்தை சொல்லுகிறாரோ அதை கேட்க வேண்டும் என்று சித்தம் இருக்காது. காரணம் என்று சொன்னால் எனது ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய எண்ணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னவா இருக்கும், உலகத்தை குறித்ததாக இருக்கும், உலக காரியங்களை குறித்ததாக இருக்கும். ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவதற்கு போதுமானவர். தேவை என்னவோ அதை தருகிறார். ஆனால் அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் புரிந்து கொண்டு அதோடு இந்த சித்தத்தை அல்லது உங்களுடைய சித்தத்தை இணைத்து நம்ம செயல்படுவது என்பது கடினமான காரியம். ஆனால் ரோமருக்கு எழுதுகிற பொழுது இப்படியா எழுதியிருக்கிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நம்ம நடந்து அதற்கு போகிற போக்கிலே ஓட்டத்திலே ஓடிவிடாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே வருவாங்க. நம்ம பாருங்கள், நம்மளுடைய மனம் புதிதாகிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்ம மனம் புதிதாகணும்னு சொன்னால் அவருடைய நோக்கம், அவருடைய சித்தத்தை நம்ம அறிந்து அவருடைய சித்தத்தோடு கூட நம்முடைய சித்தத்தை அவர் விரும்புகிற காரியத்திலே இணைந்து நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமருக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அப்போ பாருங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்திலிருந்து மாறுகிறதில்லை. வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் வல்லவர். அவரால் சொல்லப்பட்ட எந்த காரியத்தையும் அவர் இல்லை என்று திரும்ப வாங்கிக் கொள்கிறதில்லை. அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாத தேவன், அதை எந்த விதத்திலும் அவர் நிறைவேற்றுவார். ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக்குது, பொறுமையோடு கூட ஓட வேண்டியதாய் இருக்கிறது. யோவானுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தை கொடுத்துக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தலி உளவாய் உலகத்தில் அனுபவம். அவர் பண்ணிக்கிற எல்லா வாக்குத்தத்தை காட்டிலும் நமக்கு கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியும், நித்திய ஜீவன். இந்த ஜீவனுக்கு பிற்பாடு ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை நோக்கி ஓடுவது எந்த ஒரு சமயமும் சொல்லவில்லை, அல்லது எந்த ஒரு மதமும் சொல்லவில்லை. நீங்கள் ஏதாவது புண்ணியங்களை செய்யுங்கள் அல்லது ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்து விடுங்கள், நீங்கள் மறுமையிலே அல்லது மறுவாழ்விலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேற ஒரு பிறவி, அடுத்த பிறவி வந்தாலும் இருக்குங்க. ஒரே ஒரு பிறவி தான், மரணத்துக்கு பிற்பாடு வேறொரு வாழ்வு இருக்குது. அது நித்தியமான வாழ்வு, ஆத்மா அழிவில்லாதது. அந்த நித்திய வாழ்வுக்கு போகணும்னு சொன்னால் ஆண்டவர் ஒருவர் தான் நித்திய வாழ்வை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லணும்னு சொன்னால் அவர் வாக்குத்தத்தம் செய்வதை நிறைவேற்றுக போதுமானவர். ஆனால் நம்முடைய சித்தத்தை அவருடைய சித்தத்தோடு கூட இணைத்து அவர் சொல்லுகிற வழியிலே பாதையிலே நடப்போம் என்று சொன்னால்
அந்த நித்திய ஜீவனுக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக இருப்போம். அடுத்து 1 யோவான் 2:25 வசனம் இப்படியா சொல்லுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நம்ம எப்பவும் பார்த்தீங்கன்னா அநேக எதிர்பார்ப்புகளை பார்க்கிற பொழுது, நாம் வாக்குத்தத்தம் வேண்டும் என்று கேட்கிற பொழுது அநேக உலக ஆசீர்வாதங்களுக்காக நம்ம கேட்பது தவறில்லை, தேவைகள் இருக்கிறது நம்ம கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம், ரட்சிப்பு நம்ம எடுத்து அவர் கொடுத்துக்கிறது நித்தியமான வாழ்வு. அது நித்தியமான வாழ்வும் அவரோடு கூட நித்தியமாய் வாழ்கிற வாழ்வு. அந்த நித்திய வாழ்வுக்காய் ஓடுகிற பொழுது ஆண்டவருடைய சித்தத்தோடு கூட நம்முடைய சித்தத்தை நம்ம இணைந்து செயல்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவதற்கு, அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்பது தெரிந்து விட்டது. அப்படி அந்த சித்தத்தை எப்படி கண்டுபிடித்து எப்படி ஓடுவது என்பது தெரிந்து கொள்ள வேண்டியதுக்கு நிறைய ஒரு காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை, அந்த சித்தத்தை எப்படி நம்ம அறிந்து கொள்வது? ஒவ்வொரு நாள் நம்ம வேதத்தை படிக்கணும். வேதத்தில் அநேக எழுதி வைத்திருக்கிறார், அவர் வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார், நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழி, நம்ம வேதத்தை அனுதினமும் வாசிப்பது அல்லது தியானிப்பது, வேத வார்த்தையிலே நம்ம நிலைத்திருப்பது முதலாவது காரியம். ரெண்டாவது, ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். அது நிறைய காரியங்கள் சொல்லியாச்சு. நான் முதலே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், ஜெபிக்கிறதும் வேதத்தை வாசிப்பதும் நம்ம சரியாக செய்தோம்னா சாத்தானுக்கு பிடிக்காது. கொஞ்ச நாள் பார்ப்பான், ரெண்டு அது கம்பைனாக போயிட்டு இருக்கணும், ஒரு பேரலாக அது போகிறது. நல்லா ஜெபிக்கிறப்ப வார்த்தைகளை கேட்டு சரியாக கீழ்ப்படிந்து ஜெபித்து நடந்து கொண்டு இருக்கிற பொழுது பார்ப்பாங்க, கொஞ்சம் அசந்தவன்னு வச்சுங்களேன், வேத வாசிக்கிறதுல கொஞ்சம் பின்னாடி போய்டும். ஏன்னா வேத வார்த்தை ஆண்டோடைய பதில் வந்து கொண்டே இருக்கிறது நமக்கு. அடுத்து நீங்கள் வேதத்தை வாசித்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஜெபிக்கிறதுலே கொஞ்சம் பின்னுக்கு தள்ள ஆரம்பித்து விடுவான். நீங்கள் இது இரண்டையும் நம்ம பேரலாய் பார்த்து சரியாய் செய்ய வேண்டும். அடுத்த ஒரு காரியம், அடுத்து தேவனுடைய ஞானத்தை தேட வேண்டும். நம்முடைய ஞானத்தை இல்லை, நம்முடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து கொண்டு நம்முடைய ஞானத்தை கொண்டு நம்ம தேடுகிறது இல்லை. தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு தேவ ஞானத்தை நம்ம தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நாம் தேட வேண்டும். இந்த காரியங்களிலே நாம் தேடுகிற பொழுது தேவனுடைய சித்தத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அப்போ தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்ம தேவனோட சித்தத்தோடு கூட நம்முடைய சித்தத்தையும் இணைத்து நாம் செயல்படுவதற்கு, வாழ்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். இந்த இரண்டு காரியங்களில் நாம் நிலைத்திருப்போம்னு சொன்னால் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ நம்ம இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம கொடுத்திருக்கிற பொழுது நாட்கள் ஓடுகிறது, காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாக்குத்தத்தங்கள் தடைபடுகிறது அல்லது டிலே ஆகிறது என்று சொல்கிற பொழுது நாம் விசுவாசத்தோடு நடக்க வேண்டும். மூன்றாவதாக விசுவாசம், லிவிங் இன் ஃபெய்த். அப்போ விசுவாசத்தோடு இருக்கணும், தேவ நோக்கத்தோடு நடக்கணும். தேவ நோக்கம் என்று தெரிந்து விட்டது, தேவ சித்தத்தை நாம் புரிந்து கொண்டோம், அவரோட சித்தத்தோடு கூட இணைந்து செயல்படுவதற்காக இருக்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தம் உடனே நடக்கவில்லை, ஆண்டவர் கொடுத்தார், இன்று நடக்கவில்லையே என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அப்போது காத்திருந்து விசுவாசத்தோடு கூட வாழ வேண்டியது நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். ஆபிரகாமை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், தேசத்தை விட்டு நான் கேட்டுக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். அவர் சொன்ன உடனே அவர் கீழ்ப்படிந்து போனார். போனதுக்கு பாடு சொன்னார், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு சொன்னார். ஆதியாகமம் புஸ்தகம் நீங்கள் 12வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொல்லுகிற பொழுது, அவர் புறப்பட்டு செல்லுகிற பொழுது பிள்ளையை தருவேன் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய வயது 75 வயதிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் சொல்லுகிறது கீழ்ப்படிந்து அவர் செயல்படுகிறார். வார்த்தை வந்து விட்டது, தேவன் சொல்லியிருக்கிறார் பிள்ளையை தருவேன் என்று சொல்லி. உடனே கொடுத்து விட்டாரா? உடனே கொடுக்கவில்லை, காத்திருக்க வேண்டியது இடைப்பட்ட நாட்கள். பிள்ளையை கொடுக்கிற பொழுது அவருக்கு 100 வயது, 25 வருடங்கள் அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவர் நடந்து கொண்டே இருந்தார். அநேக வேளையிலே 25ஆம் ஆண்டிலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தார். 25ஆம் ஆண்டை முடிக்கிற பொழுது எத்தனை பேர் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று சொன்னால் எத்தனை பேர் சரியாய் சொல்லியிருக்க முடியும்? அல்லது வாக்குத்தத்தம் தந்தவர் மாறிவிட்டாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் போதுமானவர். கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார் என்று சொன்னால் அதை எந்த விதத்திலாகிலும் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுகிறதுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய், அவர் காத்திருக்கிறவர்களாய், அல்லது அவர் சொல்லுகிற வழியிலே நடக்கிறவர்களாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் அதை ஏற்ற வேளையிலே அதை அவர் நமக்கு நிறைவேற்றுவார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிற பொழுது நமக்கு மாத்திரமல்ல, அதன் சந்ததிக்கும் சேர்த்துத்தான் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
அப்படி கொடுக்கிற பொழுது அந்த வாக்குத்தத்தை நம்பி நம்முடைய அடுத்த சந்ததிக்கும் கடத்த வேண்டும். அப்படி கடத்துகிற பொழுது ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தை ஏற்ற வேளையிலே அவர் நிறைவேற்றுவார். தாவீது ராஜாவை குறித்து நம்ம பார்த்தோம். பென்னியை வர்ஷிப் எடுக்கிற பொழுது இவர்களை குறித்து எல்லாரை குறித்தும் பென்னியை அவங்க தொட்டாங்க. நானும் பென்னியை பேசிக்கொள்ளவில்லை, ஆனால் ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் நீங்கள் பாருங்கள், தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்படுகிற போது வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள் அவருக்கு வயது ஒரு 15 வயது, 12 வயது என்று சொல்கிறார்கள். 15 19 வயது இருக்கலாம். அந்த இடைப்பட்ட ஆண்டு 15 வருடங்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். 15 அவர் வயதாக இருக்கிற பொழுது அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12 13 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12 13 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் 16வது முழுவதுமே நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனம் இப்படியா சொல்கிறது, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அடுத்து நீங்கள் 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமில் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். நன்றாக கவனித்து பாருங்கள். 15 வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டார், 30 வயதிலே ராஜாவாயினார். இந்த 15 ஆண்டுகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் சவுலுக்கு உதவியாளனாக இருந்தார். அவருக்கு எப்பொழுதெல்லாம் அசுத்த ஆவி பிடிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்ன பண்ண வேண்டும்? அவர் கிண்ணறத்தை வாசிக்க வேண்டும், பாட வேண்டும். அந்த ஆவி அவரை விட்டு போகும். ஆனால் நடந்தது என்ன? நன்றாய் தெரியும் சவுலுக்கு அடுத்த ராஜா தாவீது என்று சொல்லி கொன்றுவிட எத்தனை முறை தேடினார். ஈட்டியை எறிந்தார், துரத்தினார், எவ்வளவு பாடுகள். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறிவிடவே இல்லை. ஏற்ற வேளையிலே அவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஆகவே வாக்குத்தத்தம் பண்ணுகிற ஆண்டவர் மாறாதவர். ஆனால் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் நடத்துகிற அந்த பாதையிலே, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தில் நீங்களும் நானும் நடக்க வேண்டும். அது சுகமாய் இருக்கிறதோ கடினமாய் இருக்கிறதோ பாதை, அதை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆனால் அந்த பாதையிலே அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நமக்கேற்ற வழிகளை உண்டாக்கி மரண வழிகளுக்குள்ளாக போய் தப்பிப்போய் விடாதபடிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பாதையில் ஓடுகிற பொழுது ஆண்டவருடைய நோக்கத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும். வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். 4வதாக, தேவனுடைய நோக்கத்தில் நடப்பதற்கு நமக்கு ஒரு அர்ப்பணம் தேவை, ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம பண்ணவே முடியாது. அந்த கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னால் பாடுகளும் உபத்திரங்களும் வருகிற பொழுது அதை கண்டு நாம் நம்ம சுய புத்தியில் நம்ம அறிவுக்குட்பட்டதிலே யோசித்து ஒரு பிளான் பண்ணி அதிலிருந்து விலகி ஓடி எஸ்கேப் ஆகுவதில் நம்ம ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள். என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். நாம் யோசிப்போம், இதுக்கு மேலே ஒன்றும் நடக்கிறதில்லை, ஆண்டவர் வேலை செய்கிறது மாதிரி தெரியவில்லை, ஆனால் சொன்னால் பொறுமையாக இருந்தேன், ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி அடுத்த என்ன பிளான் நம்ம பிளான் பண்ணுவோம். நம்ம பிளான் பண்ணுறது நல்லது, ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி இருக்கிறதா என்கிறதை நம்ம யோசிக்க வேண்டும். ஆனால் அப்படி யோசிக்காமல் போவோம் என்று சொன்னால் நாம் மாட்டிக்கொள்வோம். ஆனால் ஒரு கமிட்மெண்டோடு கூட, ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்திலே நடப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானியின் தலைமண்டத்தில் வேண்டிக் கொண்டார். எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற பகுதி தான் இந்த ஹிஸ்டரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தானியேலை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார். தானியேலோடு கூட அவர் நண்பர்களையும் சேர்த்து. அதுவும் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகிற பொழுது யாரெல்லாம் ராஜகுமாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஞானத்தில் சிறந்தவர்களோ அவர்களை கொண்டு போனார். அதிலே தானியேலோடு கூட அவருடைய நண்பர்கள் 3 பேரும் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே கொடுக்கப்படுகிற ராஜ போஜனம் அதை சாப்பிடலைன்னா என்ன நடக்குன்னு தெரியும். அவர் அவர்களை பாதுகாக்க வைத்திருக்கிற, அவரை கவனிக்கிறவரே சொல்கிற, ராஜாவுக்கு தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும் என்று சொல்லி. ஆனால் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஒரு தெளிவு இருக்கிறது. ஆண்டவர் விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. ஒருவேளை நான் அடிமையாக இந்த தேசத்திலே இருக்கலாம், சூழ்நிலைகள் எனக்கு ஏற்றதா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாய்
ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு காரியத்தில், அவருடைய திட்டத்தில், அவருடைய நோக்கத்திலே இருப்பேன் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணி கொண்டார். முதலாவது அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். தேவன் நடத்துகிற பாதையிலே, தேவ நோக்கத்திலே நடக்கிற பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் வரைக்கும் நமக்கு ஒரு கமிட்மெண்ட்டோடு கூட நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கமிட்மெண்ட் இருந்தால்தான் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும். நீங்கள் பவுலை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், தமஸ்கு போகிற வழியிலே ஆண்டவர் அவரை பிடித்தார். தமஸ்கு போகிற வழியிலே அவரை பிடித்ததுக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11 24-34 வசனங்களை பார்த்தீர்கள் என்றால், அவர் பட்ட உபத்திரங்களை ஒரு பட்டியலிடுகிறார். அநேக காரியங்கள் அவருடைய என்னெல்லாம் எத்தனை 40 முறை சவுக்கால் அடிபட்டதை சொல்லுகிறார். ஒவ்வொரு தடவை 5 முறை, அதாவது 40 அடிகள், 1 குறைய 5 முறை சவுக்கால் அடிபட்டது, கடல் சேதத்தில் இருந்தது, நிர்வாணமாக இருந்தது. ஆனால் இவ்வளவின் மத்தியிலும் அழைத்த அழைப்பை விட்டு அவர் போகவே இல்லை. புறஜாதிகள் மத்தியிலே ஊழியத்தை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் என்று அவர் அறிந்ததுக்கு பிற்பாடு ஊழியத்தை செய்கிறார். அந்த கூட இருந்தவர்கள் சொந்தங்களால் வந்த பாடுகளின் மத்தியிலும் அவர் எங்கவே இல்லை, பின்வாங்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் நமக்குள்ளே இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவருடைய நோக்கத்திலே, திட்டத்திலே நடப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்கிற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். 5ஆவதாக கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தில் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். நம்முடைய முற்பிதாக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், ஆபிரகாமை, நோவாவை, பவுலை நீங்கள் அநேக குறித்து நம்ம சொல்ல முடியும். அது அநேகரை சொல்லப்படுது. மோசஸை குறித்து, யோசுவாவை குறித்து, ஜெரமியா குறித்து, தானியேலை குறித்து, சீசர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலே பால், தீமோத்தேயு, இப்படியே எடுத்துக்கொண்டே போகலாம். அநேக காரியங்களை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்து நமக்கு எக்ஸாம்பிளாக வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட எல்லாரையும் நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால், எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்? அவருடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிப்பதற்காக எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல். ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லுகிற பொழுது கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நாம் இருக்க வேண்டும். ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேட்கிற பொழுது தான் நமக்கு வரும். அநேக வேளைகளிலே நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம் அநேக காரியங்களிலே நமக்கு வேறு விதங்களே கொண்டு போய் விடுகிறது. ஆனால் தேவ ஞானத்தோடு கூட, தேவ ஒத்தாசையோடு கூட, ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்திலே, திட்டத்திலே நாம் கீழ்ப்படிந்து நடப்புக்கிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போ நம்ம முதலே பார்த்தோம், தேவனுடைய நோக்கம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அவருடைய சித்தத்தோடு கூட இணைந்து நம்ம செயல்பட வேண்டும். நம்முடைய சித்தத்தையும் சேர்த்து பார்த்தோம். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து செயல்பட வேண்டும் பார்த்தோம். தேவனுடைய நோக்கத்தை நடந்து அதுக்கு ஒரு அர்ப்பணம் தேவை என்று சொல்லி பார்த்தோம். அது கீழ்ப்படிந்து இருக்கணும். இவ்வளவே நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஆனாலும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதா இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. அடுத்த அடி எங்கே வைக்க போகிறோம் என்கிறது கூட நமக்கு தெரிகிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிற பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம் அல்லது கலங்கி போய் விடுகிறோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிறது தான். அப்படிப்பட்ட பாடுகளும் உபத்திரவும் வழுகிற பொழுது ஆண்டவர் நம்மை மறந்து விட்டாரோ, அல்லது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மாறிப்போனதோ, அல்லது நிறைவேற இன்னும் காலதாமதம் ஆகிறதோ என்று சொல்லி நினைக்கிற ஒரு நிலை வந்து விடுகிறதோ, அநேக வேளைகளிலே வந்து விடுகிறது. ஒருவேளை ஆரம்பத்தில் இருந்து போகிற பொழுது கொஞ்சம் சுகமாக இருக்கும். நாட்கள் கடந்து போக வருடத்தின் முடிவு வருகிற பொழுது ஒருவேளை நடக்கவில்லை என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோமோ? அப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கு நமக்கு தேவையில்லை. காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய நோக்கத்தை இருண்டு போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த அடி எங்கே வைப்பது என்று தெரியாத நிலையிலும் கூட ஆண்டவர் சொன்ன வாக்குத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். எலிமெலேக்கு இருந்தார், அவருடைய மனைவி நகோமி, அவருக்கு 2 குமாரர்கள், மக்லோன், கிலியோன் என்பவர்கள் இருந்தார்கள். பெத்லெகேமிலே பஞ்சம் வந்து விட்டது. பஞ்சம் வருகிற பொழுது அவர்கள் வேற மோவாபுக்கு போய்விட்டார்கள். அங்கே எலிமெலேக்கு இறந்தார், 2 மகன்களும் இருந்தார். அவருக்கு 2 மருமகள் இருந்தார்கள். எல்லாரும் அறிந்திருக்கிறதும், ஒருவர் பேர் ரூத், ஒருவர் பேர் ஒர்பா. திரும்பி நகோமி வரப்போகிறார். தேசம் கொஞ்சம் பஞ்சத்திலிருந்து மீண்டு விட்டதுக்கு பிற்பாடு ரூத் அவர்களை பற்றி கொண்டார். ரூத் தொடர்ந்து வந்தார். நடந்த காரியம் என்ன? போவாஸை அவர் மணந்தார். அதுக்கடுத்து போவாஸின் வழியிலே யார் வந்தார்கள்? போவாஸுக்கு அடுத்து ஓபேத்துக்கு அடுத்து ஈசாயின் மகன் தான் தாவீது. தாவீதின் வம்சத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். நன்றாக கவனிப்பாருங்கள். மோவாபும் அம்மோனின் புத்திரரும்
லோத்துடைய மகள்களுக்கு பிறந்த ஒருவேளை சபிக்கப்பட்ட சந்ததி. ஆனால் அந்த சந்ததியிலே இருந்து வந்த ஒரு பெண்ணின் கொண்டு ஆண்டவர் தேவகுமாரனை கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்? தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற பொழுது ஒருவேளை காலங்களும் சூழ்நிலைகளும் இருண்டதாக இருக்கிறதோ, அது இருண்டு போயிருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் அவருடைய வேலையை செய்து கொண்டே தான் இருக்கிறார். மல்கியாவின் புஸ்தகத்திலிருந்து மத்தேயின் புஸ்தகங்கள் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 400 ஆண்டுகள். இந்த 400 ஆண்டுகளும் சைலண்ட் பீரியட் என்று சொல்லப்படுகிறது, இன்டர்டெஸ்ட்மெண்டல் பீரியட். பெரிய தேவனுடைய வார்த்தைகள் இல்லை, தீர்க்க தரிசனங்கள் வரவில்லை. ஆனால் யூதேய தேசத்தை பெர்சிய ராஜ்யம் ஆண்டது, கிரீக் சாம்ராஜ்யம் ஆண்டது, ஈஜிப்சியன் சாம்ராஜ்யம், அதுக்கடுத்து சிரியன், கடைசியாக ரோம சாம்ராஜ்யம். 40 ஆண்டுகள் எல்லாரும் தேடினார்கள், எப்படியாவது ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். தேவன் 400 வருடங்களை எடுத்துக்கொண்டார். ஒரு நீதிமானை தேடினார், அவருடைய மகன் பிறப்பதற்காய் ஒரு பெண்ணை தேடினார். ஆண்டவர் அந்த இருண்ட நாட்களிலும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறதுக்கு போதுமானவர். அதற்கான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட நிலைகள் வருகிற பொழுது நீங்களும் நானும் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், தேவன் எல்லா சமயத்திலும் அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவனி உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய நோக்கத்தை அறிந்து, அவருடைய சித்தத்தோடு கூட நம்முடைய சித்தத்தை இணைத்து, விசுவாசத்திலே உறுதியாக இருந்து, தேவன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய அர்ப்பணமுள்ளவர்களாய் வாழ்ந்து கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போனாலும், ஒருவேளை திறந்த ஒரு வாசலாய் இருந்தாலும், ஒரு குறுகலான வாசலுக்குள்ளாய் கடந்து போனாலும், ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி உங்களையும் என்னையும் உன்னதங்களிலே கொண்டு வந்து நிறுத்தி அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து சிந்திப்போம். ஆண்டவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அப்பொழுது பாஸ்டர் வந்து ஜெபிப்போம். வசனத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணித்து, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் என்றுமா இருக்கிறதே. ஹல்லேலூயா. அதில் நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, நடப்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. முதலாவது, let us understand his purpose. ஆண்டவரே, நீர் எங்களோட வாழ்க்கையில் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நோக்கத்தை நீர் ஆண்டவரே புரிந்து கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லி, ஹல்லேலூயா, உம்முடைய சித்தத்தில் எங்கள் சித்தத்தை நாங்கள் அர்ப்பணித்து நடக்க கர்த்தர் கிருபை தாருங்க. ஹல்லேலூயா. உம்மை விசுவாசித்து ஆபிரகாமை போல, தானியேலை போல, ஓ ஸ்தோத்திரம், காலங்கள் கடந்து போனாலும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, வாக்கு உரைத்தவர், வாக்கு மாறாதவர், நிச்சயமாகவே நிறைவேற்றியே முடிப்பீர் என்று சொல்லி உம்மேல் விசுவாசம் வைக்க தேவன் கிருபை தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்கு நேராய் ஒரு அர்ப்பணமுள்ள வாழ்க்கையாய் எங்கள் வாழ்க்கை மாறுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை நாங்கள் அர்ப்பணித்து, ஓ ஸ்தோத்திரம், உறுதியாய் ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்முடைய வார்த்தையில தரித்து நிற்க தேவன் கிருபை தாருங்க ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் எங்களை அப்படியாய் நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஆண்டவரே நடைபெறுவதாக அப்பா. எங்களை வார்த்தைகளுக்கு நேராக அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, நீங்க மாத்திரம் உயருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற யாவரையும் தனித்தனியாக பேர் பேர் முடக்கிறத தருகிறோம். எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே, ஜெப விண்ணப்பங்களோடு வந்திருக்கும் ஒவ்வொருவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், எதிர்பார்ப்புகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் சித்தத்தின் மையத்தில் வைத்து கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பும், ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், பாதுகாப்பும், அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். இணைந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.